வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. வெளிச்சம் தொலைக்காட்சி நேயர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பின்னர் உயிரின் உயிரான என்னும் இந்த நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் கடந்த ஏப்ரல் 18ஆம் தேதி வெற்றிகரமாக நடந்தேறியுள்ளது. ஒருபுறம் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையிலான நாசகார சக்திகளின் அணி, இன்னொரு புறம் ராகுல் காந்தி, தளபதி ஸ்டாலின் ஆகியோரின் தலைமையிலான ஜனநாயக சக்திகள், இப்படி இரு அணிகளாக பிரிந்து தமிழகத்தில் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலை சந்திக்க நேர்ந்தது. ஜனநாயக சக்திகளின் அணியை உருவாக்கியதில் விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு மகத்தான பங்களிப்பு உண்டு. அந்த அணி இந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் மாபெரும் வெற்றி பெறப்போகிறது. தேர்தல் முடிவுகளுக்காக நாம் காத்திருக்கும் இந்த வேளையில் நமது கூட்டணியை சார்ந்த தலைவர் பெருமக்கள், மாவட்டம், ஒன்றியம், நகரம், பேரூர், ஊராட்சி உள்ளிட்ட அனைத்து மட்டங்களிலும் உள்ள பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எனது நெஞ்சார்ந்த நன்றியை முதலில் காணிக்கையாக்குகிறேன். இந்த அணி பதவிக்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட அணி அல்ல, நாட்டின் பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்ட அணி. இதை மக்கள் நன்கு உணர்ந்திருக்கிறார்கள். அதனால் நமது அணிக்கு மக்களிடையே மிகுந்த வரவேற்பு, நன்மதிப்பு இருந்ததை நம்மால் களத்தில் காண முடிந்தது. எனவே 40க்கு 40 இடங்களில் நமது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும். சிதம்பரம் உட்பட, விழுப்புரம் உட்பட நாம் போட்டியிடும் இந்த 2 தொகுதிகளும் நம்முடைய கூட்டணி கட்சிகள் போட்டியிடக்கூடிய பிற தொகுதிகளும் மிக பெரும் வெற்றியை பெறும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க வாய்ப்பில்லை. எனவே நமது கூட்டணி கட்சி தோழர்களுக்கு, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கு முதலில் என்னுடைய நன்றியை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன். எனினும் நமக்கு வழக்கம் போல எல்லா தேர்தலிலும் சந்திக்கக்கூடிய பல்வேறு சவால்கள், நெருக்கடிகள் இந்த தேர்தலிலும் இருந்தது. அதில் குறிப்பாக தேர்தல் நாளன்று சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் குன்னம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட செந்துறை ஒன்றியத்தில் பொன்பரப்பு என்னும் இடத்தில் நடந்த கொடூரம் நாடு அறியும். அங்கே நடந்தது என்ன என்பது பற்றி நேர்மையானவர்கள் நன்கு அறிவார்கள். எனினும் அதை குறித்து சில தகவல்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்திக்கிறேன். முதலில் பொன்பரப்பு என்னும் இடத்தில் நடந்த வன்முறை ஒருபுறம், வாக்குச்சாவடியில் தலித் மக்கள் வாக்களித்த போது அவர்களை தடுப்பதற்காக பாமகவினர் மற்றும் அந்த அணியின் கூட்டணி கட்சியினர், குறிப்பாக இந்து முன்னணி அமைப்பை சார்ந்தவர்கள் தலித் மக்களை வாக்களிக்க விடாமல் தடுத்தது பெரிய அளவில் மக்களிடையே விவாதத்தில் இல்லை.
அங்கு கள்ள ஓட்டு போடப்பட்டிருக்கிறது. வாக்குச்சாவடி கைப்பற்றப்பட்டு தலித் மக்களுடைய வாக்குரிமையை பறித்து சாதிய மதவாத சக்திகள் கள்ள ஓட்டு போட்டிருக்கிறார்கள். எனவே அங்கு மறுவாக்குப்பதிவு நடத்தப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை உடனடியாக நாம் தேர்தல் நடத்தும் அலுவலராக இயங்குகிற அரியலூர் மாவட்ட ஆட்சியரிடத்திலே மனு கொடுத்தோம். ஆனால் அந்த கோரிக்கை தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது. எனவே இன்று காலை தலைமை தேர்தல் அலுவலர் சத்யபிரதா சாஹூ அவர்களை நேரிலே சந்தித்து அங்கு நடந்தவற்றை விளக்கி சொல்லி அந்த ஒரு வாக்குச்சாவடியில் கட்டாயம் மறுவாக்குப்பதிவு நடத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை நாம் முன்வைத்திருக்கிறோம். வாக்குச்சாவடிக்குள் பிரச்சனை நடந்து சட்டம் மற்றும் விதிமுறைகள் மீறப்பட்டிருந்தால் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் அங்கு மறுதேர்தல் நடத்துவதற்கான வாய்ப்பை 58வது பிரிவு வழங்குகிறது. ஆனால் வாக்குச்சாவடிக்கு வெளியே வன்முறை நடந்து அதன் மூலம் மக்கள் வாக்களிக்க இயலாத நிலை ஏற்பட்டிருந்தால் அப்போதும் மறுவாக்குப்பதிவு நடத்தலாம் என்பதை அதே சட்டத்தின் 57வது பிரிவு அதிகாரத்தை வழங்குகிறது. தேர்தல் நடத்தும் அலுவலர், அரியலூர் மாவட்ட ஆட்சியர் எது நமக்கு எதிராக இருக்கிறதோ அந்த சட்டப்பிரிவை பயன்படுத்தி நம்முடைய கோரிக்கையை புறந்தள்ளிவிட்டார். ஆனால் வன்முறை வாக்குச்சாவடிக்கு உள்ளே நடக்கவில்லை. அச்சுறுத்தல், வன்முறை வெறியாட்டம் வாக்குச்சாவடிக்கு வெளியே, வாக்குச்சாவடி அருகே நடந்தேறி இருக்கிறது. எனவே மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 57வது பிரிவின்படி அங்கே மறுவாக்குப்பதிவு நடத்தப்பட வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டி தலைமை தேர்தல் அலுவலரை சந்தித்து முறையிட்டிருக்கிறோம். அவர் பரிசீலிப்பதாக கூறியிருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சி ஒவ்வொரு தேர்தலிலும் கையாளக்கூடிய விதிமுறை மீறல்கள் நாடறிந்த ஒன்று. அவர்கள் ஏழை எளிய மக்களை அச்சுறுத்துவார்கள். காலம் காலமாக தலித் மக்களுடைய வாக்குரிமையை பறித்து அவர்களே வாக்குகளை பதிவு செய்வார்கள். இது புதிய நடைமுறை அல்ல. அவர்களுக்கு பழக்கமான ஒன்று, வழக்கமான ஒன்று. அதனுடைய வேகம் தற்போது குறைந்திருக்கலாம். ஆனால் இன்னும் அவர்கள் அந்த நிலையிலிருந்து மாறவில்லை. 1999 நடந்தது பலருக்கு தெரியாது. அப்போது முதலாக நான் தேர்தல் அரசியலில் அடியெடுத்து வைத்த காலம். திரு மூப்பனார் அவர்களோடு இணைந்து 3வது அணியிலே போட்டியிட்ட போது சைக்கிள் சின்னத்தில் நான் களத்தில் நின்றேன். அப்போது வரலாறு காணாத வன்முறை வெறியாட்டத்தை கட்டவிழ்த்து விட்டது பாமக. 90க்கும் மேற்பட்ட கிராமங்களை தாக்கி சூறையாடி ஏராளமானவர்களை வெட்டி காயப்படுத்தியது. நாட்டு வெடிகுண்டுகளை வீசி வன்முறை வெறியாட்டம் நடத்தியது. 15 கிராமங்கள் முற்றிலும் எரித்து சாம்பலாக்கப்பட்டன. திருமாவளவனுக்கு ஏன் ஓட்டு போடுகிறீர்கள் என்கிற அந்த ஒரே ஒரு காரணம்தான், அந்த வெறிதான். அவ்வளவு பெரிய வன்முறைக்கு அவர்கள் வித்திட்டார்கள். கடுமையாக மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். பின்னர் பாதிக்கப்பட்ட மக்களே வன்முறைக்கு காரணம் என்று அறிக்கை விட்டவர்தான் பாமக நிறுவனர் ராமதாஸ். இன்றைக்கும் 20 ஆண்டுகளுக்கு பிறகு அதே நடைமுறையை அவர்கள் கையாளுகிறார்கள். அதிலிருந்து அவர்கள் கொஞ்சமும் மாறவில்லை. கால வளர்ச்சிக்கு ஏற்ப, கால மாற்றத்திற்கு ஏற்ப அவர்களிடையே ஒரு ஜனநாயக பண்பு சிறிதும் வளரவில்லை. இப்போதும் அவர்கள் வாக்குச்சாவடிகளை கைப்பற்றுவதற்கு முயற்சித்தார்கள். அதிலும் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் பாமக போட்டியிடவில்லை, அதிமுக தான் போட்டியிடுகிறது. அதிமுகவினர் அவ்வளவு வேகம் காட்டவில்லை, அவ்வளவு தீவிரம் காட்டவில்லை. பிரச்சார நடவடிக்கைகளிலும் சரி, சின்னம் வரைகிற நடவடிக்கைகளிலும் சரி, வாக்கு சேகரிக்கிற நடவடிக்கைகளிலும் சரி, அவர்கள் இருப்பு நிலையை புரிந்து கொண்டு, மக்களுடைய உணர்வு நிலைகளை அறிந்து கொண்டு அதற்கு ஏற்ப செயல்பட்டார்கள். ஆனால் என்னை தோற்கடிக்க வேண்டும் என்கிற ஒரே வெறியோடு பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் மிகவும் அனைத்து விதிமுறைகளையும் மீறி செயல்படக்கூடிய போக்கை கடைபிடித்தார்கள். பல இடங்களில்
வழிமறித்தார்கள், வம்பிழுத்தார்கள், கல்லெறிந்தார்கள். எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு சகித்து கொண்டு ஒட்டுமொத்த அந்த சமூகம் நமக்கு எதிரி அல்ல, எந்த பொருட்படுத்தப்பட்ட மிகவும் பொருட்படுத்தப்பட்ட சமூகத்தினரும் நமக்கு எதிரானவர்கள் இல்லை. திமுக, காங்கிரஸ், இடதுசாரிகள் போன்ற அனைத்து கட்சிகளிலும், நமது கூட்டணி கட்சிகளிலும் தலித் அல்லாத மக்கள் தான் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள். அவர்கள் நம்முடைய வெற்றிக்காக பாடுபடுகிறார்கள். ஆனால் குறிப்பிட்ட ஒரு கட்சியை சார்ந்தவர்கள் மட்டும் என்னை தலித் அல்லாத ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் எதிரியாக காட்ட முயற்சிக்கிறார்கள், தொடர்ந்து முயற்சிக்கிறார்கள். ஆனால் அதில் அவர்களால் வெற்றி பெற இயலவில்லை. 99 அப்படிப்பட்ட வன்முறை வெறியாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் 2001 நான் திமுக கூட்டணியில் இருந்தபோது பெண்களுக்கு எதிராக நான் பேசினேன் என்று அப்போதே தொடங்கினார்கள் எனக்கு எதிரான அவதூறு பிரச்சாரத்தை. இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல. அதிலும் அவர்கள் வெற்றி பெற முடியவில்லை. அவர்களின் அவதூறு பிரச்சாரத்தை தாண்டி 2500 வாக்குகளுக்கு மேலாக பெற்று மங்களூர் தொகுதியில் அன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக நான் வெற்றி பெற முடிந்தது மக்களின் துணையோடு. அது இன்றும் தொடர்கிறது. இந்த தேர்தலிலும் அதே கைவரிசையை அவர்கள் காட்டினார்கள். எனக்கு எதிரான எத்தனையோ அவதூறுகளை பரப்பினார்கள், வாக்குச்சாவடிகளை கைப்பற்ற முயற்சித்தார்கள். ஆனால் திமுக, காங்கிரஸ், இடதுசாரி கட்சிகள், மதிமுக மற்றும் இஸ்லாமிய கட்சிகளின் துணையோடு அந்த சதி முயற்சி முறியடிக்கப்பட்டது. என்றாலும் கூட பொன்பரப்பிலே அது வெடித்தது. பொன்பரப்பி தொடர்பாக மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் வெளியிட்டிருக்கிற அறிக்கை 1% கூட உண்மை கலக்காத அப்பட்டமான அண்டப்புழுகு நிறைந்த ஒரு அறிக்கை. விடுதலை சிறுத்தைகள் அந்த வாக்குச்சாவடிக்கு வந்த தலித் அல்லாத சமூகத்தை சார்ந்த பெண்களை சீண்டினார்கள், வம்புக்கு இழுத்தார்கள், இழிவாக பேசினார்கள் என்றெல்லாம் அந்த அறிக்கையிலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் உண்மை அதுவல்ல, அனைவரும் அறிந்ததுதான். பிற தலித் அல்லாத பிற சமூகத்தை சார்ந்தவர்கள் அந்த பகுதியில் எல்லாவற்றையும் நேருக்கு நேர் பார்த்து கொண்டிருந்தார்கள், பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பொன்பரப்பி என்னும் கிராமம் தமிழகம் நன்கு அறிந்த ஒரு கிராமம். அங்கே நடந்த இன்னொரு கொடூரத்தை, அரச பயங்கரவாதத்தை நினைவூட்ட வேண்டியதனுடைய கடமை. தமிழ்நாடு விடுதலை படை என்கிற ஒரு புரட்சிகரமான தமிழ் தேசிய அமைப்பை உருவாக்கி ஒட்டுமொத்த தமிழர்களின் நலன்களுக்காக போராடியவர் பொன்பரப்பி தமிழரசன். அவர் பிறந்தது திருமுட்டம் அருகே உள்ள மதகளிர் மாணிக்கம் கிராமத்தை சார்ந்தவர். அவருடைய தாயார் அந்த கிராமத்தை சார்ந்தவர். ஆனால் அவர் பிறந்து வளர்ந்தது பொன்பரப்பி. அங்கேதான் அவரை உளவுத்துறையை சார்ந்தவர்களும் சாதி வெறியர்களும் சேர்ந்து கூட்டாக சேர்ந்து அடித்தே கொலை செய்தார்கள். அவர் தன்னுடைய புரட்சிகர நடவடிக்கைகளுக்காக பொருளாதார நடவடிக்கை என்னும் பெயரால் வங்கியில் பணம் எடுப்பது என்கிற ஒரு மணி ஆக்ஷன், பொருளாதார நடவடிக்கை, அவருடைய பார்வையில், அவருடைய அரசியலில் அது அவசியமானது என்கிற அடிப்படையில் அவர்கள் மேற்கொண்டார்கள். அது சட்டவிரோதம், மக்கள் விரோதம் என்பது ஒரு புறம் இருந்தாலும் கூட அதை காரணம் காட்டி உளவுத்துறையினர் திட்டமிட்டு சாதி வெறியர்களை திரட்டி வைத்துக்கொண்டு கல்லால் அடித்தே 5 பேரை படுகொலை செய்தார்கள். பொன்பரப்பி தமிழரசன் தலைமையில் அவருடைய இயக்கத்தை சார்ந்தவர்கள் மொத்தம் 5 பேர் அந்த இடத்திலே பொருளாதார நடவடிக்கையில் ஈடுபட்ட போது அடித்தே கொலை செய்யப்பட்டார்கள். ஆகவே பொன்பரப்பி நாடறிந்த ஒரு ஊரின் பெயர். சாதி ஒழிப்பு அதுதான் தமிழ் தேசியத்திற்கான அடிப்படை என்பதை வலியுறுத்தியவர். அவரும் அதே வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர் தான். ஆனால் சாதி ஒழிப்பு தான் தமிழ் தேசியத்திற்கான முன் நிபந்தனை என்பதை ஊரறிய உலகறிய சொன்னவர். மீன் சுருட்டி மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றியவர். அப்படிப்பட்ட பல வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அந்த கிராமத்தில் பானை சின்னத்திற்கு ஓட்டு கேட்டதற்காக, ஓட்டு போட்டதற்காக மிகவும் சிறுபான்மையாக அந்த கிராமத்தில் வசிக்கும் தலித் மக்கள் கொடூரமாக தாக்கப்பட்டார்கள். ஏப்ரல் 18ஆம் தேதி அங்கே அவர்கள் 400 அல்லது 450
வாக்குகளை மட்டுமே அன்றைக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். மொத்தம் 650 வாக்காளர்களை கொண்ட ஒரு கிராமம். தலித் மக்கள் 600 அல்லது 650 வாக்காளர்கள் மட்டுமே உள்ளனர். ஆனால் வன்னியர் மற்றும் முதலியார் சமூகத்தை சார்ந்தவர்கள் ஏறத்தாழ 3000 வாக்காளர்களை கொண்ட ஒரு பெரிய கிராமம். அந்த கிராமம் மக்கள் தொகை அடிப்படையில் அவர்களே பெரும்பான்மை சமூகம், வாக்காளர்கள் அடிப்படையிலும் அவர்களே பெரும்பான்மையினர். தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள் ஒரே ஒரு தெரு, ஒரு 250 அல்லது 300 குடும்பம், 650 அல்லது 700 வாக்குகள். இவர்கள் அவ்வளவு பெரிய பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்தவர்களை வாக்குச்சாவடியின் அருகே நின்று கொண்டு வம்பிழுத்தார்கள் என்று சொல்லுவது எவ்வளவு பெரிய நகைச்சுவை என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். வாக்குச்சாவடி என்பது தலித் மக்கள் குடியிருக்கும் பகுதியில் இல்லை, அல்லது எல்லோருக்கும் பொதுவான இடத்திலும் இல்லை. தலித் அல்லாத சமூகத்தினர் பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய அந்த கிராமத்தின் மையப்பகுதியிலே பள்ளிக்கூடம் இருக்கிறது. அந்த பள்ளிக்கூடத்தில் தான் வாக்குச்சாவடிகள் இருக்கின்றன. 281, 282, 283, 284 என்று 4 வாக்குச்சாவடிகள் ஒரே பள்ளி வளாகத்தில் உள்ளன. அதில் 281வது வாக்குச்சாவடியில் மட்டும்தான் தலித்துகள் வாக்களிக்கக்கூடிய இடம். அதில் முதலியார் சமூகத்தை சார்ந்தவர்களும் வாக்களிக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த வாக்குச்சாவடியில் மட்டும் மொத்தம் 1007 வாக்குகள். அதில் தலித்துகள் ஒரு 650 வாக்குகள் இருப்பார்கள். காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது. 10 மணிக்குள்ளாக கிட்டத்தட்ட 300 வாக்குகளுக்கு மேல் தலித்துகள் பதிவு செய்து விட்டார்கள். அதிகாலையிலேயே அல்லது தொடக்கத்திலேயே இவ்வளவு வாக்குகளை பதிவு செய்து விட்டார்களே என்கிற பொறுமல் பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் இந்து முன்னணி அமைப்பை சார்ந்தவர்களுக்கு இருந்திருக்கிறது. வாக்களிக்க சென்ற தலித்துகளை அச்சுறுத்தியிருக்கிறார்கள், மிரட்டி வாக்களிக்க கூடாது என்றெல்லாம் தடுக்க முயற்சித்திருக்கிறார்கள். புதிதாக பானைகளை வாங்கி போட்டு உடைத்திருக்கிறார்கள், பானை சின்னத்தின் மீது உள்ள வெறுப்பை வெளிப்படுத்தக்கூடிய வகையில். தலித் மக்களின் கருத்தின்படி ஏறத்தாழ 20க்கும் மேற்பட்ட பானைகளை அன்றைக்கு அவர்கள் அந்த சில மணி நேரங்களில் வாக்குச்சாவடி அருகே போட்டு உடைத்திருக்கிறார்கள். காவல்துறையினரும் அங்கே இருந்திருக்கிறார்கள். காவல்துறையினரின் முன்னிலையிலேயே இந்த வன்முறை நடந்தேறி இருக்கிறது. ஆனால் தலித் இளைஞர்கள், தலித் பெண்கள், தலித் முதியவர்கள் அதை பற்றியெல்லாம் பொருட்படுத்தாமல் அமைதியான முறையிலே சென்று வாக்களித்து விட்டு திரும்பியிருக்கிறார்கள். அதன் பின்னரும் இவர்கள் தொடர்ச்சியாக முதியவர்களை எல்லாம் வண்டியிலே அழைத்து வந்து வாக்களிக்க செய்கிறார்களே, இன்னும் சிறிது நேரத்தில் ஒட்டுமொத்த வாக்குகளையும் பதிவு செய்து விடுவார்களோ என்கிற நிலைக்கு தள்ளப்பட்டு அவர்கள் தலித் மக்களுடைய குடியிருப்புக்கு அருகே உள்ள ஒரு பெட்டிக்கடைக்கு வந்து சூழ்ந்து கொள்கிறார்கள். அந்த பெட்டிக்கடை தலித் மக்களின் குடியிருப்புக்கு அருகே உள்ளது. வாக்குச்சாவடிக்கும் தலித் மக்களின் குடியிருப்புக்கும் ஏறத்தாழ 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து போய் தான் அவர்கள் வாக்களிக்க வேண்டும். பெட்டிக்கடை தலித் மக்களின் குடியிருப்புக்கு அருகே உள்ளது. அங்கே பாமக துண்டு அல்லது மஃப்ளர் போன்றவற்றை போட்டுக்கொண்டு வந்து குடிபோதையில் அமர்ந்து கொண்டு அங்கே குறுக்கும் நெடுக்குமாக இருசக்கர வண்டிகளை ஓட்டிக்கொண்டு தலித் மக்களை பீதிக்கு உள்ளாக்கியிருக்கிறார்கள். ஒரு பாமக இளைஞன் நல்ல குடிபோதையில் தலித் மக்களின் குடியிருப்புக்குள்ளேயே போய் பானை சின்னத்திற்கு ஓட்டு போட்டீர்கள் அல்லவா, இருங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று எச்சரித்திருக்கிறான். அங்குள்ள தலித் இளைஞர்களுக்கும் அவனுக்கும் அந்த இளைஞனுக்கும் வாக்குவாதம் நடந்திருக்கிறது, தள்ளுமுள்ளு நடந்திருக்கிறது. அவன் வீதிக்கு வந்து வீதியை விட்டு வெளியே வந்து தன்னை தாக்கிவிட்டதாக போய் தன்னுடைய கட்சியினரிடத்திலே முறையிட்டிருக்கிறான். சில நொடிகளில் அல்லது சில நிமிடங்களில் 150-200 பேர் அங்கே திரண்டு கிராமத்திற்குள்ளே புகுந்து கொலைவெறி ஆட்டம் நடத்தியிருக்கிறார்கள். ஆக அந்த இளைஞனை அந்த தெருவுக்குள்ளே அனுப்பியதே ஒரு முன்கூட்டிய திட்டமிடலாகத்தான் இருக்க முடியும் என்று எண்ண தோன்றுகிறது. ஏனென்றால் அவனை தாக்கியதாக அவன் வந்து சொன்னவுடன் 200 பேர் அந்த இடத்தில் உடனடியாக ஆயுதங்களுடன், உருட்டுக்கட்டைகளுடன், இருப்பு பைப்புகளுடன், எரியும் கற்களுடன்
அங்கே திரண்டது எப்படி? 10 நிமிடத்திற்குள்ளாக 150-200 பேர் பொன்பரப்பி ஆதி திராவிடர் குடியிருப்புக்குள்ளே நுழைந்து கண்ணில் பட்டவர்களை எல்லாம் தாக்கியிருக்கிறார்கள். 90 வயது ஒரு மூதாட்டியால் எழுந்துவிட நிற்க முடியாத நிலையில் அவர் தாக்கப்பட்டிருக்கிறார். ஒரு பெரியவர் தாக்கப்பட்டிருக்கிறார். ரவி என்கிற இளைஞருக்கு தலையிலே 14 தையல் போடக்கூடிய அளவுக்கு காயம். இன்னும் பலருக்கு அப்படி கைகளில், தோள்பட்டைகளில், தலையில் காயம். ஆணை சின்னத்திற்கு ஓட்டு போட்டார்கள் என்பதை தவிர, தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள் என்பதை தவிர அவர்கள் வேறு எந்த குற்றத்தையும் இழைக்கவில்லை. இப்படி அவர்கள் திட்டமிட்டு ஒரு தாக்குதலை நடத்திவிட்டு 150 வீடுகளுக்கு மேல் வேயப்பட்ட கூரை ஓடுகளை எல்லாம் நொறுக்கிவிட்டு 20க்கும் மேற்பட்ட இருசக்கர வண்டிகளை அடித்து நொறுக்கிவிட்டு அங்கிருந்து தப்பியிருக்கிறார்கள். 2 இருசக்கர வண்டிகளை தீயிட்டும் கொளுத்தி இருக்கிறார்கள். இந்த 2 வண்டியோடு அணைக்கப்பட்டு விட்டது. இவை எல்லாம் காவல்துறையினரின் முன்னிலையிலேயே நடக்கிறது. கேட்டால் போதிய ஸ்ட்ரென்த் எங்களுக்கு இல்லை, இருக்கிற 1-2 பேர் அல்லது ஆய்வாளர், துணை ஆய்வாளர் என்ன செய்ய முடியும் என்றுதான் காவல்துறையினரிடமிருந்து பதில் வருகிறது. எல்லாம் நடந்து முடிந்த பிறகு காவல்துறை அங்கே வருகிறது. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வந்து இறங்குகிறார். அவர் முன்னிலையில் ஒரு மாற்றுத்திறனாளி, பாமகவை சார்ந்த மாற்றுத்திறனாளி சேரிக்குள்ளேயே புகுந்து, அதுவும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தொலைபேசியில் யாரிடமோ உரையாடி கொண்டிருந்ததை அவன் வீடியோ பதிவு செய்கிறான். காவல்துறை அதிகாரிகளுக்கு அந்த இளைஞன் எந்த சமூகத்தை சார்ந்தவன் என்று தெரியாது. அவன் பத்திரிகை ஊடகத்தை சார்ந்தவனா அல்லது வேறு ஏதேனும் அரசியல் கட்சியை சார்ந்தவனா என்றும் தெரியாது. ஆனால் பொன்வரப்பை சார்ந்த தலித் இளைஞர்கள் அவனை அடையாளம் கண்டு அவன் எப்படி உள்ளே வரலாம், எங்கள் வீடுகளை எல்லாம் அடித்து நொறுக்கிவிட்டு என்று அவனை தாக்க முற்படுகிறார்கள். உடனே காவல் கண்காணிப்பாளரே தடுத்து அவனை காப்பாற்றி வண்டியிலே ஏற்றி வெளியே அனுப்பி விடுகிறார். அவ்வளவு பெரிய தாக்குதலுக்கு பிறகும் அவன் உள்ளே நுழைய முடிகிறது. அதுவும் காவல்துறை அதிகாரிகளையே வீடியோ படம் எடுக்க முடிகிறது என்றால் அங்கு எந்த அளவுக்கு தலித்துகள் பலவீனமாக மிகச் சிறுபான்மையினராக இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியும். இதுதான் யதார்த்த நிலை. அந்த பெட்டிக்கடை அருகே நின்றவர்கள் தலித்துகளை இழிவாக பேசி வம்பிழுத்த நிலையில் குணசீலன் என்கிற ஒரு தலித், உங்களுக்கு பிடித்தமான சின்னத்திலே நீங்கள் வாக்களிக்கிறீர்கள், எங்களுக்கு பிடித்தமான சின்னத்தில் நாங்கள் வாக்களிக்கிறோம், ஏன் இந்த அட்டூழியம் செய்கிறீர்கள் என்று தட்டி கேட்டிருக்கிறார். அதற்காக அங்கு கூடியிருந்தவர்கள், அந்த பாமக இந்து முன்னணி அமைப்பை சார்ந்தவர்கள் அந்த குணசீலன் என்கிற இளைஞரை கடுமையாக தாக்கியிருக்கிறார்கள். இதுதான் நடந்தது. ஆனால் அவர் ஆட்களோடு போய் பெட்டி கடையில் இருந்தவர்களை தாக்கினார் என்று அவர் மீது வழக்கு போட்டு அவரை கைது செய்திருக்கிறது. ஏனென்றால் இவை அனைத்துக்கும் பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களின் அறிக்கை தான் காரணம். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே ஆளும் கட்சி அல்லது காவல்துறை அதை உண்மை என்று ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கிறது. 200க்கும் மேற்பட்டவர்கள் உள்ளே புகுந்து தாக்குதல் நடத்தியும் இதுவரையில் 12 பேரைத்தான் காவல்துறை கைது செய்திருக்கிறது. அந்த தரப்பில் பெயர் குறிப்பிட்டு குற்றம் சாட்டப்பட்டவர்களில் வெறும் 3 பேரை மட்டும்தான் கைது செய்திருக்கிறார்கள், மற்றவர்களை கைது செய்யவில்லை. ஆகவே இந்த வன்முறை வெறியாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீதும் நடவடிக்கை இல்லை. வாக்குச்சாவடியை கைப்பற்றிவிட்டு அந்த வன்முறை நடந்தபோது மிச்சமுள்ள வாக்குகளை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் என்ற தகவலும் கிடைத்திருக்கிறது. 150 பேர் அல்லது 200 பேர் இன்னும் வாக்கு போட முடியாமல் தடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு குற்றம் நிகழ்ந்திருக்கிறது. ஆக தேர்தல் ஆணையத்தை சார்ந்த அதிகாரிகள் மறுவாக்குப்பதிவு நடத்த முடியாது என்று மறுக்கிறார்கள். காவல்துறை அதிகாரிகள் வன்முறை வெறியாட்டத்தை கட்டவிழ்த்துவிட்ட சாதி மதவெறி அமைப்பினர் மீது நடவடிக்கை எடுக்க தயங்குகிறார்கள். இந்து முன்னணி அமைப்பை சார்ந்தவர் ஒரு வாரத்திற்கு முன்பே அல்லது 10 நாட்களுக்கு முன்பே திமுக ஊராட்சி செயலாளருடைய இல்லத்தில் எழுதப்பட்டிருந்த என்னுடைய பெயர் மற்றும் பானை சின்னத்தை சுண்ணாம்பு பூசி அழித்திருக்கிறார். பதற்றத்தை அவர்தான் திட்டமிட்டு உருவாக்கியிருக்கிறார். ஏற்கனவே சிறுகிடம்பூர் நந்தினி பல பேர் கூட்டு சேர்ந்து பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டு ஒரு பாழுங்கிணற்றிலே வீசப்பட்ட கொடூரம் அரங்கேறியதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த கொடூரத்திற்கு காரணமான இந்து முன்னணி அமைப்பை சார்ந்த பொறுப்பாளர்களை கைது செய்ய வேண்டும் என்று அப்போதைய போராட்டம் நடத்தினோம். அப்போதும் அவர் மீது வழக்கு பதிவு செய்யவில்லை, கைது செய்யவில்லை. இப்போதும் இந்த வன்முறைகளுக்கெல்லாம் பிள்ளையார் சொல்லி போட்டது அந்த இந்து முன்னணி அமைப்பை சார்ந்த ஒரு கும்பல் தான், மதவெறி கும்பல் தான். ஏற்கனவே அவர்களெல்லாம் ஒரு காலத்தில்
பாமகவில் இருந்தவர்கள் அதிலிருந்து வெளியேறி இப்போது இந்து முன்னணி அல்லது RSS போன்ற அமைப்புகளில் குடியேறி இருக்கிறார்கள். சொல்லப்போனால் பாமக என்பது சங் பரிவார் அமைப்புகளில் ஒன்றாக மாறி இருக்கிறது. ஆகவே இரண்டுக்கும் பெரிய வேறுபாடு இல்லை. இவர்கள் ஒன்று சேர்ந்து நடத்திய அந்த வன்முறை வெறியாட்டத்தில் ஒரு தொலைக்காட்சி ஊடகவியலாளர் தாக்கப்பட்டிருக்கிறார். அவர் தலித் இளைஞர் தான். அவர் ஏனோ அந்த நிகழ்ச்சியில் மஞ்சள் பனியன் அணிந்து வந்திருக்கிறார். மஞ்சள் பனியனை பார்த்துவிட்டு அடித்ததாக சொல்லுகிறார்கள். தலித் இளைஞர்கள் அந்த ஊடகவியலாளரை தாக்கியிருக்கிறார்கள். அந்த தலித் இளைஞர்கள் தாக்கியதற்கு அவர் போட்டிருந்த மஞ்சள் பனியன் தான் காரணம் என்று சொல்லப்படுகிறது. அந்த இளைஞர் ஏன் மஞ்சள் பனியன் அணிந்தார் என்று நமக்கு விளங்கவில்லை. ஆனால் அவர் யார் என்று அந்த இளைஞர்களுக்கு நன்றாகவே தெரியும். மஞ்சள் பனியனை காரணமாக வைத்து அடிக்க வாய்ப்பில்லை. அவர் தலித் இளைஞர், தலித் இளைஞர்களுக்கு நெருக்கமானவர், பெயரும் தெரியும், அவருடைய ஊரும் தெரியும், அவர் அடையாளமும் அனைவரும் அறிந்த அடையாளம்தான். ஆனால் மஞ்சள் பனியனுக்காக தாக்கப்பட்டார் என்று மருத்துவர் ராமதாஸ் அறிக்கை வெளியிட்டவுடன் அவரை தாக்கியது தொடர்பாக ஒரு வழக்கை பதிவு செய்து அதிலே தலித் இளைஞர்களை கைது செய்வதில் மும்முரம் காட்டுகின்றனர். உண்மையில் சாதி வெறியர்களும் மதவெறியர்களும் ஒன்று சேர்ந்து சாதியின் பெயரால் தலித் மக்களை வாக்களிக்க விடாமல் தடுத்தார்கள், தாக்கினார்கள், கிராமத்திற்குள்ளேயே புகுந்து வன்முறை வெறியாட்டம் நடத்தினார்கள் என்பதுதான் 100க்கு 100 அப்பட்டமான உண்மை. ஒட்டுமொத்த சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி முழுவதும் வாக்குச்சாவடிகளை கைப்பற்றுவதற்கு அவர்கள் எத்தனித்தார்கள். ஆனால் எமது கூட்டணி வலுவான கூட்டணி. திமுகவிலும் வன்னியர்கள் இருக்கிறார்கள், காங்கிரசிலும் இருக்கிறார்கள். எனவே அவர்களெல்லாம் மீறி வாக்குச்சாவடிகளை அவர்களால் கைப்பற்ற முடியவில்லை என்பதுதான் உண்மை. ஆனாலும் வன்முறை இல்லாமல் சில இடங்களில் அவர்கள் கைப்பற்றி சில 100 வாக்குகளை அல்லது சில 1000 வாக்குகளை கள்ள ஓட்டாக பதிவு செய்திருக்கிறார்கள் என்று தெரிய வருகிறது. இப்படி அவர்கள் தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகளை மீறி தலித் மக்களை வாக்களிக்க விடாமல் தடுத்த குற்றத்தை இழைத்திருக்கிறார்கள். பானை சின்னத்திற்கு வாக்களித்தார்கள் என்ற ஒரே குற்றத்திற்காக, ஒரே நடவடிக்கைக்காக அவர்களின் குடியிருப்புகளுக்குள்ளே புகுந்து தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள், பலரை காயப்படுத்தியிருக்கிறார்கள். இப்படி சமூக விரோத செயல்களில், சட்டவிரோத செயல்களில் அத்துமீறி செயல்பட்டவர்கள் மீது ஆளும் கட்சி தரப்பில் நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை அல்லது மெத்தனம் காட்டுகிறார்கள் என்பது வேதனை அளிக்கிறது. இந்த நிலையில்தான் இதையெல்லாம் கண்டிக்கிற வகையிலும் அங்கே மறுவாக்குப்பதிவு நடத்த வேண்டும் என்கிற வகையிலும் தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் கூட்டணி கட்சி தோழர்களோடு இணைந்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்று நான் 2 நாட்களுக்கு முன்பு அறிவித்தேன். ஆங்காங்கே திமுக, காங்கிரஸ், சிபிஐ, சிபிஐஎம், மதிமுக, தமிழக வாழ்வுரிமை கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, தேசிய லீக், கொங்கு தேசிய மக்கள் கட்சி, மூவேந்தர் முன்னேற்ற கழகம், இப்படி நம்முடைய கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சியின் பொறுப்பாளர்களோடு இணைந்து மாவட்ட தலைநகரங்களில் 24ஆம் தேதி திட்டமிட்டவாறு ஆர்ப்பாட்டங்களை நடத்த வேண்டும். தனிப்பட்ட முறையில் ஒரு கட்சியையோ ஒரு நபரையோ குறித்து யாரும் அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ், பேசக்கூடாத சொற்களை பயன்படுத்துதல், இழிவாக பேசுதல், விமர்சனம் செய்தல் என்கிற போக்கு இல்லாமல் சமூக நீதிக்கு குரல் கொடுக்கிற வகையில், ஜனநாயக உரிமைகளை பாதுகாக்கிற வகையில், மறுவாக்குப்பதிவை கோருகிற வகையில், பாதிக்கப்பட்ட தலித்துகளுக்கு நீதி கிடைக்கிற வகையில் அங்கே நிகழ்ச்சிகளில் பங்கேற்று உரையாற்ற வேண்டும். நம்முடைய கூட்டணி கட்சிகளோடு இணைந்து இயக்கத் தோழர்கள் சிறப்பாக களப்பணி ஆற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அரியலூர் மாவட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழக மாவட்ட கழக செயலாளர் சிவசங்கர் அவர்களின் தலைமையில் அந்த ஆர்ப்பாட்டம் ஒருங்கிணைக்கப்படுகிறது. அது 24 அல்ல, 25ஆம் தேதி. ஆனால் மற்ற இடங்களில் திட்டமிட்டவாறு 24ஆம் தேதியே நடைபெற இருக்கிறது. சென்னையில் எனது தலைமையில் நடைபெறவுள்ள இந்த ஆர்ப்பாட்டத்தில் நமது கூட்டணி கட்சிகளின் தலைவர் பெருமக்கள் பங்கேற்கிறார்கள். எனவே இந்த சென்னை ஆர்ப்பாட்டத்தில் சுற்று வட்டாரத்தில் உள்ள மாவட்ட பொறுப்பாளர்கள் பெருவாரியாக பங்கேற்று சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய அறப்போர் வெகு மக்களின் நன்மதிப்பை பெறக்கூடியதாக இருக்க வேண்டும். முகம் சுளிக்கும் வகையில் நாம் ஒருபோதும் யாரையும் தனிப்பட்ட முறையிலே விமர்சித்தல் கூடாது என்கிற வேண்டுகோளை வைத்து நம்முடைய கூட்டணியின் வெற்றிக்கு பாடுபட்ட அனைவருக்கும் நன்றி கூறி
பாதிக்கப்பட்ட பொன்பரப்பி மக்களுக்கு ஆறுதல் கூறி எதற்கும் அஞ்ச வேண்டாம், உரிமைகளை நாம் மீட்கிற களத்தில் இப்படிப்பட்ட சவால்களை சந்தித்தே தீர வேண்டும் என்கிற புரிதலோடு மீண்டும் களத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.